புனித பிரான்சிஸ் அசிசியார் நற்செய்தி அறிவிப்பதற்காக சகோதரர் ஒருவரை அழைத்துக் கொண்டு அசிசி நகருக்கு செல்கின்றார். உடன் வந்த சகோதரரும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நம் புனிதரோடு பயணிக்கின்றார். அசிசி நகரை வந்தடைந்ததும் அவர்கள் இருவரும் அங்கிருந்த மக்களோடு பேசி பழகுகின்றார்கள். மக்கள் செய்கின்ற அன்றாட வேலைகளில் இவர்களும் பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். அங்கிருந்த குழந்தைகளோடு மகிழ்வோடு பேசி விளையாடுகின்றார்கள். நம்பிக்கை இழந்த மனிதர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகின்றார்கள். மக்களுடன் இணைந்து உணவு உண்டார்கள். மாலை நேரமானதும் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்ப தயாரான போது அவரோடு வந்த சகோதரர் பிரான்சிஸை பார்த்து, நாம் இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தானே நகருக்கு வந்தோம், ஆனால் எதுவுமே அறிவிக்காமல் திரும்புகின்றோமே என்று கேட்டதற்கு புனித பிரான்சிஸ், நற்செய்தி அறிவித்தல் என்பது போதிப்பது மட்டுமல்ல, மாறாக வாழ்வது, செயலில் காட்டுவது. வார்த்தைகளை விட செயல்கள் மக்களிடையே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என அசிசியார் உணர்ந்திருந்தார். மக்களோடு மக்களாக வாழ்ந்தாரே தவிர தம்மையோ தம் சகோதரர்களையோ என்றும் அவர் முன்னிறுத்தவில்லை. மக்களின் அன்றாட வாழ்வை உன்னிப்பாய் கவனித்தார். அதற்கு ஏற்றாற்போல் மக்களிடம் அணுகினார். அனைவராலும் போதிக்க முடியும், ஆனால் சிலரால் தான் போதிப்பதை வாழ முடியும். தான் வாழ்ந்ததை போதித்து போதித்ததை வாழ்ந்து காட்டிய அசிசி நகரத்து எளிய மனிதன் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு.